மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். முதலில் எல்லோருக்கும் விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை டியர் மாஸ்டர்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது மிக்க முக்கியமானது, எல்லோரும் கற்றுக்க வேண்டியது. ஒரு டைமென்ஷன்ல நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வந்ததே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காகவே பத்ரிஜி எப்போ ஆரம்பிச்சாலும் அவருடைய சொற்பொழிவாகட்டும், அவருடைய கான்வர்சேஷன் ஆகட்டும், முதலாவது வார்த்தை அவர் சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் மை டியர் மாஸ்டர்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் மை டியர் காட்ஸ் அப்படின்னு. முதலாவது ப்ரிஃபரன்ஸ் எதற்காக கொடுக்குறாரு அப்படின்னா நட்புக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஸ்கில்ஸுக்கு, யாரெல்லாம் உயர்ந்த நிலையில ஏதாவது ஸ்கில்ஸ், கலைகள் அதற்காக இருப்பார்களோ, மாஸ்டரி என்பதை அடைந்து இருப்பார்களோ, அவர்தான் மாஸ்டர்ஸ். அந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்காக ரெண்டாவது படி மாஸ்டரி, மை டியர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அப்புறமா வரும் பேச்சு வார்த்தை என்ன அப்படின்னா மை டியர் காட்ஸ். எல்லாருக்குள்ளேயும் ஆன்ம தத்துவம் என்பது இருக்கு, ஆன்மா என்பது இருக்கு. அந்த ஆன்மாதான் கடவுள், அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக மை டியர் காட்ஸ் அப்படின்னு. எதுக்காக இந்த நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் என்றால், இந்த உலகத்துல மட்டுமே ரிலேஷன்ஷிப் என்பது இருக்கு. தாய் தந்தையர், கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இந்த உலகத்துலதான் இருக்கு. மற்ற உலகத்துல மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் யாருக்கு யாரும் எதுவும் கிடையாது. அங்க யாருக்கு யாரும் எது அப்படின்னா ஓன்லி ஃப்ரெண்ட்ஷிப். ஆண் பெண் இல்ல, தாய் தந்தையார் இல்ல, கணவன் மனைவி இல்ல, குழந்தைகள் பெற்றோர்கள் இல்ல, அக்கா தங்காச்சி இல்ல, அண்ணன் தம்பி இல்ல, யாருக்கு எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே மாஸ்டர்ஸ். மேல உலகங்கள்ல ஒரு உலகத்துல போறோம் அப்படின்னா அங்கேயும் அந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட சோல்ஸ் மட்டுமே இருப்பார்கள். நடுவுல எல்லாமே நட்பு என்பது இருக்கும். ஆனா மற்ற உலகங்களுக்கு போய் அங்கே இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாமே சந்திச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வேணும் அப்படின்னா ஒரு தகுதி என்பது இருக்கணும், எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்கணும். இன்னொரு உலகத்திற்கு போனோம் அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது எல்லாருக்குமே கிடைக்காது. அதுக்காக இந்த பூலகம் என்பது என்ன, ஒரு ஃப்ரீவில் ஓபன் போர்ட்டல். யாரெல்லாம் வரணுமோ இந்த பூலகத்துல ஒரு பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி இருப்பார்களோ அவருக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு இங்க வருவதற்கு. எல்லாரும் வருவாங்க, பிசிக்கல் பாடி எடுத்துட்டு வர இங்க அனைத்து பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸும் பெறுவாங்க. எப்ப இந்த பிசிக்கல் பாடி என்பது தேவையோ அங்கேதான் ஒரு தாய், ஒரு தந்தையர் வேணும். அப்படிதான் இந்த ரிலேஷன்ஷிப் என்பது ஸ்டார்ட் ஆயிருக்கு பூலகத்துல. என் கூட பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தாய், அது தங்கை ஆகட்டும், இல்ல அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பிசிக்கல் பாடி இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அதுதான் கணவர் மனைவி அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. ஆனா மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா ஆன்மாக்களும் ஒன்னேதான், ஒற்றுமையா இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்கு? இருக்காது. நட்பு என்பது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆத்மா. இந்த பூலகத்துல ஃப்ரீவில் ஓபன் போர்ட்டல் இருக்கிறதுனால எத்தனையோ உலகங்களை, கோடான கோடி உலகங்களை இருந்த அனைத்து ஆன்மாக்களும் இங்க பிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ்க்காக இருப்பார்கள். இங்கே யார் வேணாலும் யார் கூட இருப்பார்களோ அவங்களுக்கு கூட எல்லாமே நட்பு என்பது நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரே வீட்டுல 4 பேர் இருக்கார்கள் அப்படின்னா 4 பேர் 4 வகையான உலகங்கள் இருந்து வந்திருப்பாங்க மாஸ்டர்ஸ். கணவன் ஒரு உலகத்திலிருந்து, மனைவி ஒரு உலகத்திலிருந்து, 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 2 குழந்தைகள் வேற வேற உலகத்திலிருந்து வந்திருப்பார்கள். இங்கே இந்த விஷயங்கள் எல்லாமே உணரணும் அப்படின்னா நாம தியானம் என்பது செய்யணும். தியானம் செய்தால் முதல் நம்முடைய ஆன்மா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த உலகத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், எதற்காக வந்திருக்கிறேன், இந்த பெற்றோர்கள் மூலமா நான் இந்த குடும்பத்தில் ஏன் பிறந்தேன், என்னுடைய பெற்றோர்கள் எந்த உலகத்திற்கு சென்றவங்கள், என்னுடைய குழந்தைகள் எந்த உலகத்திற்கு சென்றவர்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா ஓகே, நீங்க இந்த கேலக்சிக்கு சம்பந்தப்பட்டவங்களா, நீங்க இந்த உலகத்திற்கு சம்பந்தப்பட்டவங்களா, நீங்க இந்த டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்டவங்களா அப்படின்ற விஷயம் தெரியும் போது
நம்ம குழந்தைகள் கிடையாது அப்படின்ற விஷயம் நடைமுறைக்கு வந்துடும். நாம இம்ப்ளிமெண்ட் பண்ற அவசியம் இல்லை. இந்த ஞானம் வந்த உடனே, இந்த அவேர்னஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துடும். ஓகே, என் குழந்தை இத்தனாவது டைமென்ஷன்ல இருந்து இந்த வகையான உலகத்திலிருந்து வந்திருக்கா, இவன் மூலமா நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஃபார்ம் ஆகும். சரி, நம்முடைய உலகத்திலிருந்து என்ன ஸ்பெஷலோ அதை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் நம்ம டிஸ்கஷனுக்கு வரும். அந்த மாதிரி அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் என்பது உருவாக்கப்படும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இந்த உலகத்திலேயே மட்டும் கிடையாது மாஸ்டர்ஸ். ஆன்ம ஞானிகளாக அந்த ஆன்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு சோல் ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் அப்படின்றது இங்கே உருவாக்கும் போது மேல உலகத்திற்கு போனதுக்கு அப்புறம் கூடவும் ஓகே, அத்தனாவது பிறவியில இவங்க என்னுடைய தாயாக வந்திருந்தாங்க, அந்த உலகத்திற்கு போவோம் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி அந்த சோல் மூலமா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அவர்னு கேட்டாக்க ரிக்வெஸ்ட் பண்ணாக்க பர்மிஷன் வாங்கி தருவாங்க, நான் போலாம் அப்படின்னு சொல்லி மற்ற உலகங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்பது பில்ட் ஆகும் மாஸ்டர்ஸ். இது ஆன்ம ஞானம் இருந்தா மட்டுமே சாத்தியம். ஆன்ம ஞானம் இல்லாம எங்கேயும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக நாம் எல்லோரும் இந்த உலகத்திற்கு வந்தது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது கல்டிவேட் பண்றதுக்காக. அது சொல்றதுக்காகவே பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே இந்த தியானம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவருக்குள்ள வாக்கின் யார் ஆயிருக்காங்க? மைத்ரேய புத்தர். மைத்ரி அப்படின்னா என்ன? நட்பு, ஃப்ரெண்ட்லி புத்தா. அவ்வளவு முக்கியத்துவம் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்தால் எந்த ரிலேஷன்ஷிப்பு அதிகமான லாங் டர்ம்ல அது ஒர்க் ஆகாது மாஸ்டர்ஸ். எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு, எத்தனையோ பிரிவுகள், 300 பிரிவுகள், 500 பிரிவுகள், 1000 பிரிவுகள் எல்லாமே நாம எடுத்த அந்த சோல் ஜர்னி என்பது இந்த பூலகத்துல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பிரிவுகள்ல ஆன்ம ஞானம் இல்லாம நாம் எல்லோரும் தேவையில்லாத பயணம், திரும்பி திரும்பி ஒரே அனுபவம், தேவையில்லாத எமோஷனல் பாண்டிங், இது இருக்கும்போது என்ன இருக்கு? ஒன்னஸ் இல்லாம டிவாலிட்டிக்கு வந்திருக்கிறோம். நீ வேற நான் வேற அப்படின்ற யுத்தங்கள் எல்லாமே பண்ணி மிகப்பெரிய எதிரிகள் எல்லாமே நம்ம சுற்றி உள்ளார். அவங்க மூலமா தான் கர்மா என்பது கிளியர் ஆகணும். எப்ப நம்ம ஆன்ம ஞானிகளாக ஆகிறோமோ தியானம் செய்து, மற்ற ஆன்மாக்கள் எல்லாமே எதிரியாக நம்மளுக்கு தெரியாது. அவரு ஆன்ம ஞானம் பெற்றாலும் அந்த ஆன்ம ஞான நிலையில இல்லாம இருந்தாலும் சரி, உட்கார்ந்து பேசிக்கலாம். நான் உனக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்திருக்கேன், இவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கேன், போன பிறவிகளை எல்லாமே வாங்கிக்கிறாது, நீ என்னோட நண்பனாக இரு அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வரும் மாஸ்டர்ஸ். அதுதான் கடைசி பிறவியாகும். எப்போ நம்மளுக்கு ஆன்ம ஞானம் என்பது வருமோ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே சுத்தமாகும். எப்படி ஆகும்? யாராயிருந்தாலும் சரி, தவறான வார்த்தைகள் வராது. எதுக்காக அப்படின்னா அந்த எதிரி அப்படின்னு சொல்லி எத்தனை பிரிவில இருக்கிறோமோ அத்தனை பிரிவி எல்லாமே அவனோட இது கூட பார்க்க முடியும். பார்த்துட்டு ஓகே, இது உட்கார்ந்து பேச வேண்டியது. நான் கூட ரிவர்ஸ் ஆனால், தேவையில்லாத பேச்சுக்குள்ள இறங்கினால், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினால் திரும்பி இன்னொரு பிரிவை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இது தேவையில்லை அப்படின்னும் போது நான் தேவையில்லாத வார்த்தை ஆகட்டும், கோசிப் ஆகட்டும், கெட்ட வார்த்தைகள் ஆகட்டும் பேசுறோமா? பேச மாட்டோம். ஏன்னா கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம். அப்போதான் உண்மையான நட்பு என்பது வருது. எப்போ நம்மை நாம ஒரு ஆன்மாவாக பார்க்கிறோமோ, மற்றவர்கள் எல்லாருமே ஆன்மாவாக பார்க்கிறோமோ, மற்ற விலங்குகள் எல்லாமே ஆன்மாவாக பார்க்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா அங்கே ஒன்னஸ் அப்படின்ற கான்சியஸ்னஸ் வருது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரு தத்துவத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப் என்பது பில்ட் ஆகும். அப்படின்னா பேஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கு பேஸ் மெடிடேஷன் மாஸ்டர்ஸ். எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆன்ம தத்துவத்தை பார்க்கும்போது ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எறும்பு ஒரு குருமார்களாக நம்மளுக்கு தெரியுது. இந்த உலகத்திலேயே எறும்புக்கு இருக்கும் ஒரு டிசிப்ளின் யாருக்குமே இல்லை. பாருங்க எவ்வளவு லைனா போகுது. தேவையில்லாத ஒரு வேலையும் செய்யாது. அது வெயிட் எவ்வளவோ அதை 40 மடங்கு அதிகமான வெயிட் எடுத்துட்டு போகும். இது எல்லாமே மனிதன் அப்சர்வ் பண்ணா அது எல்லாமே தெரியுது. கண்ணுக்கு தெரியும் இந்த சத்தியங்கள் மட்டுமே நான் சொன்னேன். ஆனா ஆன்ம தத்துவத்தில் ஒரு எறும்பு
எறும்பு கிட்ட கான்வர்சேஷன் பண்ண எத்தனையோ டிசிப்ளின் வேஸ் எல்லாமே நமக்கு சொல்லித்தரும். ஒரு நாய் அது கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்போது விசுவாசம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் ஒரு நாய் மூலமா நம்ம கற்றுக்கிட்டால் என்லைட் ஆக முடியும். அந்த அளவுக்கு ஞானம் என்பது இருக்கு. மேல உலகங்கள்ல நீங்க போனீங்க அப்படின்னா கைடிங் மாஸ்டர்ஸ் அப்படின்வாங்க, கைடிங் அனிமல்ஸ் அப்படின்வாங்க. ஹூஇஸோட கைடிங் அனிமல் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்பது முக்கியம். இங்கே பூலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கோழிகள், ஆட்கள், மாடுகள், பசுக்கள் இவங்க எல்லாமே கொன்று சாப்பிடுறோம். மேல உலகங்கள்ல போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரெண்டாம் நம்மளுக்கு ஒத்துக்குவாங்கள. அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய உயிர் எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாளும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது பிராக்டிஸ் பண்ணி யாரெல்லாம் இருப்பார்களோ அவங்களுக்குள்ள இந்த மைத்ரேய புத்தா கான்சியஸ்னஸ் அப்படின்றது கண்டிப்பா இறங்கும் மாஸ்டர்ஸ். அதுதான் நம்முடைய நோக்கம், அதுதான் நம்முடைய மெடிடேஷன் கோல், அதுதான் என்லைட்டன்ட் ஸ்டேட். எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் டே நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.